ஹாய்டா. ஆ, ஜிம்மன் எஃப்எஃப் பூனை பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். அலெக்ஸ், உங்களை கூட்டிகிட்டு வந்த ஸ்டேஷனில் தப்பாக ஏதோ ட்ரை பண்ணியிருப்பான் இல்லையா? அதுலேருந்தே பார்க்கலாம். இப்போ நீங்கள் அலெக்ஸ் கூட நின்றுட்டுருக்க இந்த டைம் ஜிம்மன் உள்ளே வரான். இது நீங்கள் கவனிக்கவே இல்லை. அவன் உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் கழுத்தில் கை வச்சா நசுக்கி அப்படிலாம் அவன் பண்ணிகிட்ருக்க இந்த டைம் ஜிம்மன் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வரான். இது யாருக்குமே தெரியாது. நீங்களுமே இதை கவனிக்கலை. அவன் உங்களுக்கும் உங்ககிட்ட க்ளோஸாக அப்படி வர அடுத்த செகண்ட் ஜிம்மன் அலெக்ஸை பொக்குன்னு ஒன்று வைக்கிறான். செம்ம சவுண்டு. உங்கள் தங்கச்சியை அலெக்ஸை அட்டாக் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ வீடியோ மாதிரி காட்டி அதனால் ஸ்டேஷனில் அவளை கூட்டிகிட்டு வந்து உட்காந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க. ஸ்டேஷனில் இருக்க போலீஸ்க்கெலாம் ஏதோ மணி மாதிரி கொடுத்தா அவன் என்ன பண்ணாலுமே கண்டுக்கல. நீங்கள் 2 பேரும் ஒரு கார்னரில் உங்களுக்கு பின்னாடி உங்கள் சிஸ்டர் ஸ்டேஷன் பாட்னு நடந்துட்டுருக்கு. அவங்கவுங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் 2 பேரும் கார்னரில் அப்படி அலெக்ஸ் உங்ககிட்ட ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஜிம்மன் வந்துட்டான். அடி போட்டு பொலந்து எடுக்கிறான். எவ்வளோ நேரம் இந்த போலீஸுமே யாருமே உங்கள் 2 பேரையும் கண்டுக்கவே இல்லை. அலெக்ஸ் உங்களை டீஸ் பண்ணி மேலே கை வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ நீங்கள் கத்தி அழுது விட்டு கெஞ்ச நிறைய பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ யாருமே கண்டுக்கல. ஜிம்மன் போட்டு பொலந்து எடுத்துட்ருக்கான் அந்த அலெக்ஸை. ஸோ போலீஸ் ஸ்டேஷனும் பார்த்துட்ருக்காங்க ஜிம்மனை. பட் யாருமே கிட்ட கூட வரல. ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கும். ஜிம்மனோட காட்ஸே ஃபுல்லாக வந்துட்டாங்க. என்னமோ தெரியல ஜிம்மன் அவனுக்கு அந்த கோவம் அது போக்கவே இல்லை. சம்மாட்டி போட்டு புல்லந்து எடுத்துட்டு திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிம்மனை லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு கட்டத்து மேலே உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். உங்கள் மனசுக்குள்ளே ஓடும், ஜிம்மன் ஒரு குட் பர்சன். இவ்வளோ நடந்துமே அவங்க ஒய்ஃபை மறக்கவே இல்லை. மேரேஜாகி அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அதெல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவங்கள மறக்கலை. அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறான். ஏன் இந்த ட்ரூ லவ் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லி ஓடும். அது உங்களுக்கு ஒரு ஏக்கமாகவே இருக்கும். பிகாஸ் ஜிம்மன் மாதிரி ஒரு குட் பர்சன் யாராலுமே பார்க்க முடியாது. அவனை ஒரு நல்ல பர்சனை பார்த்துட்டு திடீர்னு ஹஸ்பண்டாக ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கோம். இன்றைக்கி தான் ஜிம்மன் உங்கள் புருஷன் அவனை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை உங்கள் மைண்டுக்குள்ளே வந்த உடனே அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஜிம்மன் ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு உங்களை பார்த்தா நீ ஓகேவா அவன் கேட்டு கூட முடிக்கல. நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு அவனை ஹக் பண்ணி திரும்பி அழ ஆரம்பிக்கிறீங்க. டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. சேஃபாக அப்படி இருக்குது. இப்போது உங்களுக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னு தெரியல. அவனுக்குள்ளே நீங்கள் இருக்க அது உங்களுக்கு வார்மாக இருக்க. அவனை டைட்டாக அவன் நிற்கு ஹோல்ட் பண்ணி அவன் கழுத்துக்கிட்ட உங்கள் ஃபேஸ் வச்ச அழுதுகிட்டே இதுக்கு முன்னாடி நான் ஓகேவா என்ன ஏது எனக்கு 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 தெரியல ஜிம்மன். நீங்கள் வந்துட்டீங்கள. இப்போ நான் ஓகே ஜிம்மன் ஓகே. அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டான் அமைதியாக. அவன் கையை கொண்டு வந்து உங்கள் மேலே வைக்க அது உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு. கண்ணு கிரிப்பாக மூடுறீங்க. அவனோட டச் அவ்வளோ ஹீட்டாக
அப்படி இருக்கு. உங்கள் ஹிப்பில் இருக்கு அவங்க கையை. அது எல்லாமே உங்களுக்குள்ள ஓட அக்கா அல்லாத போதும். அப்படி ஒரு சவுண்டு கேட்ட உடனே இப்போதான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க ஜிமன் ஹக் பண்ணியிருக்கோம். அப்படி ஜிமன் கூட இது இப்போ தான் ஃபீல் ஆகுது. அவளோட வாய்ஸ் இப்போ தான் கேட்குதா. அவன் டக்குன்னு உங்கள் ஹிப்லேருந்துலாம் கையை எடுத்துட்டான். நீங்கள் பொறுமையாக உங்கள் கையை அவன் நெக்லேருந்து எடுத்துட்டு அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி கூட வரல. அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவனுமே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். எதுவுமே 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அக்கா அல்லாத போதும், சாரி, என்னால் தானே இதெல்லாம் உனக்கு அப்படி சொல்லிட்டே உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் அதை பார்த்து அவ கண்ணெலாம் தடைச்சி விட்டுட்டா. இதெல்லாம் ஒன்றால் கிடையாது, என்னால். எல்லாமே உனக்கு தெரியல திவி. ஆனால் நாங்கள் போயிருக்கக்கூடாதுல்ல அக்கா. அப்படி சொல்ல ஹக் பண்ணிக்கிட்டு சாரி அதை மட்டும்தான் சொல்கிறீங்க, மற்றபடி எதுவும் பேசல. ஜிமன் எங்கேருந்து போகலாம் அப்படி சொல்ல என்னமோ தெரியல, இப்போ தான் ஏதோ ஒரு பயம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. திரும்பி ஜிமனை பார்க்குறீங்க. என்ன ஜிமன், நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டேஷன் போலீஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அலெக்ஸை பார்க்குறீங்க. அவன் அட்டியை வாங்கிக்கிட்டு மேலெல்லாம் ரத்தம், அத்தோடவே எழுந்து நின்று ஸ்வாகா ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிக்கிறான். அவன் சிரிக்க உங்களுக்கு இப்போ தான் பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. ஜிமன் ரொம்ப தேங்க்ஸ். இது எங்கள் ப்ராப்ளம், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன உன் ப்ராப்ளமா? என்ன பார்த்துப்பா? அது 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 வந்து ஜிமன், கார் வெளில இருக்கு, காரில் ஏறு. ஜிமன் ஜிமன் ஜிமன், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க ஜிமன். அப்படி சொல்லிட்டே நீங்கள் ஸ்டேஷனை பார்த்துட்டு அலெக்ஸை பார்த்துட்டு பயத்தில் ஜிமன் இங்கே பாருங்க ஜிமன், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சொன்ன புரியாது ஜிமன். நீங்கள் சொல்ல வர இங்கே பாரு, என்ன ப்ராப்ளம், எதனால நீங்கள் இருக்கா, என்ன ஆச்சுன்னு நான் கேட்க மாட்டேன், புரியுதா? ஜிமனை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஆனால் ஜிமன் போயிட்டு காரில் ஏறு. அலெக்ஸ் தங்கச்சி ஸ்டேஷனில் அலெக்ஸை அடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஏதோ அலெக்ஸ் கம்ப்ளைண்ட். நான் பார்த்துக்கிறேன், வெளியே கார் நிற்குதா, போ. நீங்கள் திவ்யை பார்க்க, திவ்யா உங்களை பார்க்குறா. 2 பேரும் ஒரு காரில் ஏறுங்க. போயிட்டு 2 பேரும் காரில் ஏறுறீங்க. திவி பரவாயில்ல, ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. சும்மாடி எனக்கு என்னமா தெரியலக்கா, அந்த அலெக்ஸ் அடி வாங்கினது பத்தாது, இன்னும் 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 அடிக்கணும். ஏன் இதோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படி தோணுச்சுக்கா அப்படி சொல்கிறா. பட் உங்களுக்கு பயமே, அலெக்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறோம் இல்லையா ஜிமன்ட்டா. ஃபஸ்ட்டு மாதிரினா ஓகே, உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஜிமன் பிடிக்காது. இது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட், அவ்வளோதான். தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன, உங்கள் லைஃப் வேறு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக கேஷுவலாக எடுத்துட்டுருப்பீங்க. பட் இப்போது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஜிம்மனை அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜிம்மனோட ஒய்ஃபை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அவன் உங்களோட லவ்வாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அவன் தான் எல்லாமே அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண உங்களுக்கு எப்படி ஜிம்மனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனசு எப்படி வரும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அது என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இது ஒரு ஆக்வர்டான விஷயம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ?
அதனால உங்களால் ஏற்றுக்கவே முடியல. அது ஏன்னு தெரியல. ஜெமனுக்கு இது தெரியக்கூடாது அப்படி அவங்க மனசுக்குள்ளவே ஓடுதா. கொஞ்ச நேரம்தான். ஜெமன் வந்து காரில் ஏறுறான். ஜெமன் காரில் ஏறின உடனே அவங்க சிஸ்டர் நிறைய பேசிட்டு இருந்திருப்பா. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா. இங்கே உங்களுக்கு அல்லு கிளம்புதோ. ஏன்னா ஜெமனுக்கு தெரிஞ்சிருக்குமோ. அப்படி தெரிஞ்சிருந்தனா ஜெமன் நம்மள என்ன நினைப்பாரு, நம்ம அவருக்கு சீப்பாக தெரியும்ல, நம்மளுக்கு பற்றி என்ன நினைப்பாரு, அப்படிதான் உங்களுக்கு ஓடுதோ. தெரிஞ்சிருந்தா அலெக்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருப்பானா ஸ்டார்டிங்கில் இருந்தா. ஐயோ, எல்லாத்தையும் சொல்லியிருப்பானா. நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது. இதுக்கு முன்னாடி ஜெமனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுமான்னு தெரியல. எல்லாம் தெரிஞ்சிருச்சா தெரியலையா. இதுக்கப்புறம் நான் எப்படி உங்களை ஃபேஸ் பண்ணுவேன். அப்படி திங்க் பண்ணிட்டு அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வருதோ. இப்போ தான் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ தான் எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது கூட லவ்வோடு தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட அவ்வளோதான். பட் நான் அப்படி இல்லை. எனக்கு பிடிச்சது அவங்க கூட இருந்தா. இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பாக அது கூட சேர்த்து நீங்கள் கேட்கலாமா நினைப்பீங்கல்ல. அப்படி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. உங்கள் தங்கச்சி என்ன நினச்சிக்கிறா. அலெக்ஸ் பார்த்து பயந்தா. அதனால தண்ணி வருது புள்ள அப்படின்னு நினைச்சா. ஐம் சாரி அக்கா, அல்லாதான் என்னால் தான் அப்படி ஆச்சு. நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, சாரி. அவள் அழ ஆரம்பிக்கிறா. 2 பேரும் ஹக் பண்ணி அழுறீங்க. ஜெமன் லைட்டாக அவன் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி உங்கள் 2 பேரையும் பார்க்குறான். 2 பேரும் அழுதுகிட்டே வரீங்க. அவன் ஷார்ப்பா உங்களை தான் பார்க்குறான். இவளை பார்த்தா தப்பாக தோணலை. அப்புறம் இப்படி அந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம கூட இருந்துகிட்ருக்கா. ஒரு நாள் கூட நம்மளுக்கு அப்படி தோணுதே கிடையாது. ஆனால் அந்த அலெக்ஸ் சொல்கிறதோ இவங்களுக்குள்ளே என்ன ஓடுதோ, எப்படி கேட்குறதோ, அதை விட நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதோ. ஜெமன் நார்மலாயிரா. நம்ம இதுக்கூட இவ்வளோ கோவப்பட்டோம் இந்த வீடியோவில். அவளையும் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வருதோ, சித்துக்கு இப்படி கோவம் வருதோ. அப்படி அவனை பேசிக்கிட்டே அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த காரை ஒட்டிக்கிட்டே வரான். இவளை பார்த்தா அந்த மாதிரி தெரியல. ஆனால் அந்த அலெக்ஸை கிஸ் பண்ணுறத நம்மளே பார்த்தோமே, நம்மளுக்கே கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்டேரிங்கை டைட்டாக பிடிக்கிறான். அலெக்ஸ் வீட்டுக்கு நீங்கள் போகும்போது ஏதோ சின்னதாக கிளிப் மாதிரி ஏதோ எடுத்து வச்சுருப்பான் இல்லையா, அந்த கிளிப்பை அவன் பார்த்துட்டான். அந்த வீடியோவை பார்க்குறதுல நீங்கள் தான் எல்லாமே ஏதோ அலெக்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கும். நீங்கள் அலெக்ஸ் வீட்டுக்குள்ளே போனதோ, அவன்கிட்ட வான்னு சொல்லுவான். நீங்கள் கிட்ட போவீங்க. அது அவனுடைய ஷர்ட்டு கழட்டுறது, அந்த ஒரு பட்டன் அந்த ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மூவ் அவன் கிட்ட வா சொல்லுவான். போயிட்டு அவனுக்கு அவ்வளோ க்ளோஸாக நின்று இருப்பீங்க. அதை அவன் கண்ணத்தை காட்டி கிஸ் பண்ண சொல்லியிருப்பான். நீங்களும் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே அவனுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் மூவ் நீங்கள் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ கிளிப்பில் தெரிஞ்சிருக்கும். அவன் வண்டியை ஓட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து நிறுத்திட்டான். நீங்கள் 2 பேரும் அழுதுட்டு அப்படி வரீங்க. திடீர்னு வண்டி ஸ்டாப் ஆன உடனே அக்கா பாய், கேர்ஃபுல்லாக போ, நீ பத்திரமா போ, அம்மா அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத, அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக பயந்துருவாங்க, சொல்ல மாட்டேங்க்கா. அவள் பூரா நீங்களும் அவளை பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறான். சைலண்ட்டாக வரீங்க. நெக்ஸ்ட்டு
நீங்கள் ஜமனில் இருப்பீங்க இல்லையா, அந்த வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ரூமில் இருக்க, ஜமன் அவன் ரூமில் இருக்கான். எந்த டைம் மூச்சு பையனை ஜமனோட பீயை கூட்டிகிட்டு வரான். இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா? ஏன்னா பட்டுக்குட்டி வரும்போதே அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டே தான் உள்ளே வரான். இது உங்களுக்கு நல்லாவே கேட்குது. உங்கள் ரூம்குள்ளே வந்ததுலேருந்து ஜம்மனுக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், தெரிஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற நிறையா உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கும். மூச்சு அம்மா அம்மா எங்கே இருக்கீங்க, ஏன் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு வந்து பிக் பண்ணக்கும் வரவே இல்லை அப்படி கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே வரான். இதை கேட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ண அவன் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, சாரி நானும் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு அவன் ஹேரை ரப் பண்ணி விட்டு அவன் ஃபோரில் கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு அது நல்லாவே பிடிச்சிருக்கு. அவன் வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு பசிக்குது சொல்கிறான். நீங்களும் குக் பண்ணி கொடுக்குறீங்க. குக் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து குட்டி குட்டி சாங்ஸ் அந்த மாதிரி கிச்சனில் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜம்மனுக்கு அந்த சவுண்டு நல்லாவே கேட்குது. அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். இந்த டைம் டேடி நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, நான் ஆஃபீஸ்க்கு போயிருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படி பையன் பேசிகிட்டே இருக்கான். ஜம்மன் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு சாப்பிட்டு ஒம்மர் பண்ணிட்டு படுத்துக்கும். அப்படி சொல்லிட்டு பட்டுக்குட்டி உங்களை பார்க்குறேன். நீங்கள் ஜம்மனை பார்க்குறீங்க. ஜம்மன் கொஞ்சம் வேடாக இருக்க மாதிரி அப்படி தான் இருக்கு. கொஞ்சம் ஃபர்ஸ்டில் இருப்பான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தோணுது. இப்போ தான் ஏதோ உங்ககிட்ட ஜம்மன் நல்லா பேசுகிற மாதிரி அப்படி இருந்திருக்கும். ஜம்மனுக்கு ஸ்டேஷனில் அந்த வீடியோ பார்த்துருப்பான் இல்லையா, ஸோ அது மட்டும்தான் அவன் மைண்டில் ஓடுது. அவன் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ட்ரிங்க் போட்டில் எடுக்கிறான். பார்த்துட்டே இருக்கீங்க. டென்ஷனாக இருந்தால் மட்டும்தானே இதை குடிப்பான். என்னாச்சும் டென்ஷனாக இருக்கானா என்ன? ஒவ்வொரு வேளை வீடியோ தெரிஞ்சிருக்குமா, பார்த்துட்ருப்பானா? அது மட்டும்தான் தெரிஞ்சுதான் இல்லை அலைஸ் கூட அந்த அந்த ஹோட்டலில் இதை விட வேற எதுவும் சமன் ஐம் சாரி. அதனால தான் இவ்வளோ கோவமாக இருக்கீங்களா, டென்ஷனா? ஆமாம், நீங்கள் எதுக்கு கோவமாக டென்ஷனாக இருக்கீங்க? ஒரு பர்சனை பிடிச்சா மட்டும்தான் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஏன்னதான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? ஓகே ஓகே, நான் தான் ஏதோ நினச்சேன். என்னதான் உங்களுக்கு பிடிக்காதில்ல, தெரிஞ்சாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. பட் ரொம்ப வலிக்குது சம்மன், உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி புலம்பிட்டே அவனையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டான். மா தீஞ்சு போது பாருங்க அப்படி சொல்ல திரும்பி சாரி ஒரு 5 minutes முடிஞ்சிடும். நீங்கள் எப்போவுமே அப்பாவை சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்றீங்க. கொஞ்ச நேரம் அந்த குக்கிங் அப்படியே போயிட்டுருக்கு. மூச்சு பையனுக்கு குக் பண்ணி ஃபீட் பண்ணி அவனை தூங்க வச்சுட்டு வெளில வரீங்க. ஜமன் கார்டனில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ஸ்ட்ரீட்டாக அவங்ககிட்ட போகிறீங்க. இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு தேங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்ககிட்ட போகிறீங்க. அவன் குடிச்சிட்டே பாட்டில் வச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தா நீங்கள் அவன் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. எதுவுமே பேசல, அமைதி உங்களை பார்க்குறான். ஜமன் தேங்க்ஸ். ஜமன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் மட்டும் வரலன்னா ஸ்டேஷனில் என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியாது ஜமன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லி அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. அவங்க கண்ணை மட்டுமே பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னசென்ட்
இது வரைக்கும் இத்தனை மந்த் நம்ம கூட இருந்திருக்கா. நம்மளுக்கு தெரியாதா எந்தெந்த பொண்ணுங்க எந்தெந்த டைப்புன்னு? எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோவில் பார்த்ததும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குறா. நீங்கள் நிறைய பேசுகிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கே வந்ததுக்கு. நீங்கள் வரலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிலாம் நிறைய பேசுகிறீங்க. ஜமான், அந்த வீடியோவில் பார்த்ததோ நீங்கள் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணியிருப்பீங்க. அப்படி தானே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இப்போ தான் அவன் மண்டைக்குள்ளேயே ரீகால் பண்ணி அப்படி பார்க்க அந்த வீடியோவில் இருக்க உங்கள் ஃபேஸ் எதுலேயுமே ஹாப்பியாக இருந்திருக்காது. சொல்லப்போனால் நீங்கள் அழுதுட்டே அவன்கிட்ட போயிருப்பீங்க. ஒரு பயம், உங்கள் கால் நடக்கவே வந்திருக்காதோ. அவன் கிட்டவா அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் போயிருப்பீங்க. உங்கள் கால் ஷேக் ஆயிருந்திருக்கும். உங்கள் கை வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஷர்ட் கிட்ட உங்கள் கையை கொண்டு போயிருப்பீங்க. அது கொண்டு போகும்போதே உங்கள் கையில் அந்த நடுக்கம். கிஸ் பண்ணுன்னு சொல்லும் போதோ நீங்கள் கன்னத்துக்கிட்ட போயிருப்பீங்க. அந்த வீடியோவில் எந்த சவுண்டும் வந்திருக்காதோ. சவுண்டே இல்லாமல் நான் பார்த்தான். பட் அவன் மைண்டுக்குள்ளே எல்லாம் ஊட்டுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அந்த வீடியோவில் பார்த்தது நார்மலாக நீங்கள் பண்ணது கிடையாது. ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ண வச்சுருக்காங்கன்னு இப்போ தான் அவனுக்கு புரியுது. உங்களே பார்த்துட்ருக்கான். இப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு கன்ஃபார்மாக. நீங்கள் நிறையா டைலாக்காக பேசிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் ஜமான். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் ரூமுக்கு போகிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்ல சடனாக டக்குன்னு ஜமான் உங்கள் கையை பிடிக்கிறான். என்னாச்சு ஜமான்? ஓகேடா, நம்ம மீதி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.